நாடெங்கும் கதர் பிரச்சாரம் வேகமாக பரவியது. இந்திய நாடு தனக்கு தேவையான பருத்தியை விளைவிக்கிறது. ஆனாலும் இந்தியர்கள் வருடத்தின் பாதி நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்காக இந்த பருத்தியை இங்கிலாந்தில் இருக்கும் நூற்பாலைகளுக்கு அனுப்ப வேண்டும். தங்களுடைய ஆடைக்காக அவர்களே இதை நூற்றால் என்ன? 1922 காந்தி சிறையில் இருந்த பொழுது தன் சுயசரிதையான சத்திய சோதனையை எழுதினார். பெண்கள் காந்தியுடன் இந்தியாவின் எல்லா பாகங்களுக்கும் செல்ல சுதந்திரமாகிவிட்டனர். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் வழிநடத்த வேண்டும். இந்த இருவரும் பங்கு பெற்றால்தான் அரசியலில் பயன்கள் ஏற்படும் என்றார். இருவரும் முக்கியமானவர்களே. இருவரும் இணைந்து அச்சமற்று செயல்பட வேண்டும். ஆனாலும் ஒருவரின் குறையை மற்றவர் நிறைவு செய்பவராக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கூட்டங்களில் பெண்கள் இயல்பாகவே அகிம்சையின் வழிமுறைகளை புரிந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக எண்ணப்பட்ட பெண்கள் காங்கிரஸ் கூட்டங்களில் உணவு பரிமாறினார்கள். சென்னையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் நிலைமை தெளிவாகியது. காந்தியுடன் இணைந்து இந்தியா அகிம்சை என்னும் புதிய முறையை நோக்கி முன்னேறி சென்றது. காந்தி இரு கைகளையும் இணைத்து வணக்கம் கூறி வருகிறார். மற்றொரு தலைவர் திருமதி சரோஜினி நாயுடு. சென்னை காங்கிரஸ் கூட்டத்தில் அகிம்சை வழிமுறை பற்றி விவாதிக்கப்பட்டது. மிகவும் தேவையான ஒன்று, ஆனால் சிறிது சிரமமானது. ஆயிரத்து 1928 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸில் அகிம்சை முறையை பயன்படுத்துவதில் சிறிது வெற்றி சிறிது தோல்வி என்று எண்ணிக்கொள்ளலாம். மோதிலால் நேரு அவர்கள் வளர்ந்து வரும் காங்கிரசின் பொறுப்பை நினைவுபடுத்தினார். இந்தியாவிற்கு தனி அந்தஸ்து கேட்பது பற்றி முடிவு செய்யப்பட்டது. 1929 டிசம்பர் 31 நள்ளிரவு வரை நடைபெற்ற லாகூர் காங்கிரஸில் தலைவர்கள் ஒற்றுமையுடன் விவாதித்து தனி அந்தஸ்து கிடைக்காத நிலையில் முழுமையான சுதந்திரம் வேண்டி போராட திட்டமிட்டனர். மனிதர்களின் ஆத்மசக்தியை பயன்படுத்தி தம் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உச்சக்கட்ட சோதனையில் ஈடுபட காந்தியடிகள் தயாராகிவிட்டார். 1930 பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் இர்வின் அவர்களுக்கு கடிதம் எழுதி ஆங்கில அரசுக்கு எதிராக தம் எதிர்ப்பை தெரிவித்ததுடன் எப்படி அநியாய ஆட்சி நடைபெறுகிறது என்றும் விவரித்திருந்தார். இரு கையேந்தி ரொட்டி கேட்டேன், எனக்கு கற்கள் தான் கிடைத்தது என்றார். தங்களுக்கு சொந்தமான கடற்கரையில் தங்களுக்கு தேவையான உப்பை எடுத்துக்கொள்ள கூட அனுமதி இல்லை. வரி விதிக்கப்பட்ட உப்பை கடையில் தான் வாங்க வேண்டும். காந்தியடிகளே தண்டி நோக்கி சென்று தடை சட்டத்தை மீறி கடற்கரையில் உப்பு எடுப்பது என்று அறிவிக்கப்பட்டது. வைஸ்ராய் தன் செயலாளர் மூலமாக பதில் அனுப்பினார். ஆற்றலுடன் புறப்பட்டது சத்தியாகிரக படை. என்ன நடக்கப் போகிறது? ஒரு நாளைக்கு 12 மைல் என்று தூசு பறக்கும் கிராமப்புற சாலைகளில் வீரர்கள் நடந்து சென்றார்கள். வழிதோறும் கிராமங்கள் எல்லாம் அவரை வரவேற்க அழகு செய்யப்பட்டது. இந்தியா முழுவதும் இருந்து மக்கள் சாறை சாறையாக வந்து சேர்ந்தார்கள். சத்தியமே வெல்லும் என்ற பழமையான சமஸ்கிருத வாசகம் எங்கும் ஒலிக்கத் தொடங்கியது. இசைக்கருவி தவிர கையில் ஏதுமின்றி விரைந்து நடந்து சென்றார்கள். மக்கள் காந்தியடிகளை சந்திக்க வீடுகளில் இருந்து வெளியில் வந்தார்கள். சாலை ஓரங்களில் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். பெண்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியில் வந்தார்கள். நெற்றியில் திலகமிட்டு வரவேற்றார்கள். கிராமங்களில் இரவு தங்கிச் சென்றனர் விடுதலை போராட்ட வீரர்கள். காந்தியடிகள் உற்சாகமாக காணப்பட்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அகிம்சை போராட்டத்தில் அமைதியாக அணிவகுத்து சென்றனர். காந்தியடிகள் கூறிய விஷயங்கள் மீண்டும் உண்மையே என்று நிரூபிக்கப்பட்டன. சரி என்று நம்பும் கருத்தை கொண்டு செயல்பட்டால் அதனுடைய ஆற்றல் வெப்பத்தை விட சக்தி வாய்ந்தது. இந்த அநீதியை புறந்தள்ள வேண்டும். ஆனால்
பிரிட்டிஷார் மீது அன்பு செலுத்தி அதே சமயம் அவர்களின் செயலை மட்டும் ஒதுக்க வேண்டும். இதை மனிதனுக்கு வந்துவிட்ட ஒரு வியாதியைப் போல எண்ணி செயல்பட வேண்டும். காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காந்தியடிகளுடன் சேர்ந்து கொண்டார்கள். திருமதி சரோஜினி நாயுடு காந்தியடிகளுடன் வந்து இணைந்து நடந்து வருகிறார். அரசாங்கத்தின் செயல் தீயது என்று சுட்டிக்காட்டும் உரிமையை தற்போது பெற்றுவிட்டார்கள். அகிம்சையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். யாத்திரை கடற்கரையை நோக்கி செல்கிறது. கடற்கரை நெருங்கும் இந்த தருணத்தில் காந்தி மக்களை எச்சரிக்கிறார். நாம் வெறுப்பை சுமந்து வந்து இந்த தீமையை எதிர்க்கவில்லை. பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு விரலை கூட உயர்த்தினாலும் எந்த காரணத்திற்காக இந்த யாத்திரையை நடத்துகிறோமோ அது வீணாகிவிடும். உண்மையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் உன்னதமான அகிம்சை என்னும் வெளிப்பாடு பயனற்று போகும், ஆற்றல் அழிந்து போகும் என்று காந்தி கூறினார். மக்கள் அலை அலையாய் வந்தனர். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர் என திரண்டு வந்தனர். அமெரிக்க புரட்சியைப் போல, பிரெஞ்சு புரட்சியைப் போல, இங்கிலாந்து புரட்சியைப் போல அதே உணர்வோடு ஆரம்பத்தில் வந்த 79 பேர்களுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து அணிவகுத்து வந்தனர். 1000 லட்சமாக மாறியது. அகிம்சை போர் வீரர்களின் அணிவகுப்பை உலகமே கண்டு வியந்தது. ஏப்ரல் 5ஆம் நாள் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தனர். காந்தியடிகள் கடலை நோக்கி சென்றார். உப்பை அள்ளி பிரிட்டிஷார் மட்டுமே உப்பு எடுக்கும் உரிமை உண்டு என்ற சட்டத்தை தகர்த்து எறிந்தார். ஒவ்வொருவரும் கடலுக்கு சென்றனர். பாத்திரங்களில் உப்பு நீரை எடுத்து வந்து காய்ச்சினர். பெண்கள் திரளாக உப்பு நீரை எடுத்து தெருக்களில் வந்தனர். கடற்கரைகளில் உப்பு காய்ச்சப்பட்டது. உப்பு நீரை காய்ச்சி உப்பெடுத்து மலை போல் குவித்து விட்டனர். போலீசார் அந்த உப்பை பறிமுதல் செய்ய வந்தனர். மேலும் மேலும் உப்பை காய்ச்சி குவித்தனர் மக்கள். திருமதி சரோஜினி நாயுடு, திரு அப்பாஸ் போன்றோர் தலைமையில் தர்சானா உப்பளத்தை முற்றுகையிட்டனர். கம்பி வேலி போட்டு மறைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷாரின் உப்பளத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் அவர்களை அடித்து நொறுக்கினர். ஒருவர் கூட தன் சுண்டு விரலை கூட அவர்களுக்கு எதிராக தூக்கவில்லை. அடித்தாலும் மேலும் மேலும் மக்கள் வந்து கொண்டே இருந்தனர். எதிரியிடம் அன்பு செலுத்தும் உன்னதமான செயல் அவர்களுக்கு நன்மை செய்யும் புனித செயல். காந்தியடிகளுடன் இருந்தவர்கள் சரோஜினி நாயுடு ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த குடிசையில்தான் நள்ளிரவு 12:45 மணிக்கு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் அடக்குமுறை அவிழ்த்து விடப்பட்டது. நிராயுதபாணிகளாக இருந்த மக்கள் கூட்டத்தை தடிகொண்டு தாக்கினர். ஆனாலும் அகிம்சை போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைதி காத்தனர். ராணுவ வீரர்களுக்கு எதிராக கையை கூட உயர்த்தவில்லை. ஜவஹர்லால் நேரு கைது செய்யப்பட்டார். ஆனாலும் இந்திய போராட்டம் அகிம்சை வழியிலேயே இருந்தது. மோத்திலால் நேருவும் கைது செய்யப்பட்டார். அகிம்சையான எதிர்ப்பு தீவிரமடைந்தது. மொத்த நகரமும் அரசுக்கு கொடுத்து வந்த ஒத்துழைப்பை நிறுத்திக் கொண்டது. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள். விவசாயிகளும், ஆசிரியர்களும், மாணவர்களும் உப்பு காய்ச்சினர். உப்பு காய்ச்சியதின் விளைவாக இவர்கள் அனைவரும் சிறைக்கு சென்றனர். காங்கிரஸ் மாநாடு நடத்த முடியவில்லை. எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஜனவரி 25, 1931 லார்ட் இர்வின் எல்லா தலைவர்களையும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்வதாக அறிவித்தார். மக்கள் தெருக்களில் வந்து கொண்டாடினார்கள். காந்தி விடுதலை செய்யப்பட்டார். செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். காந்தி வைஸ்ராய் அவர்களை சந்தித்து உரையாடினார். வைஸ்ராய் காந்திக்கு தேநீர் கொடுத்தார்கள். சிறு துளி உப்பை அதில் போட்டு இது புகழ்பெற்ற பாஸ்டன் தேநீர் விருந்தை நினைவுபடுத்துவதாக காந்தி கூறினார். வெற்றி கிடைத்தது. காந்தியடிகளின் உண்மைக்கு வெற்றி கிடைத்தது. ஒத்துழையாமை போராட்டத்தை நிறுத்தி விடுவது, கடற்கரைக்கு அருகில் இருக்கும் மக்கள் உப்பு காய்ச்சி தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மனித ஆற்றலை வைத்து காந்தியடிகள் செய்த மிகப்பெரிய சோதனை வெற்றி பெற்றது. வழிமுறை சரியாக இருக்குமானால்
முடிவும் சரியாகத்தான் இருக்கும். அவருடைய உறுதிமொழி வெற்றி பெற்றது. காந்தியடிகள் அவர்களுடன் பேசினார். அப்போது நேரு காந்தியடிகளின் காலடியில் அமர்ந்திருந்தார். அனைத்து அவசர சட்டங்கள் வாபஸ் வாங்கப்பட்டன. இந்தியா வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் வெற்றி. காந்தியடிகளின் மேல் உள்ள அன்பை மக்கள் வெளிப்படுத்தினார்கள். உலகத்தில் இதுவரை காணாத அளவிற்கு அதை வெளிப்படுத்தினார்கள். சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்தார். இந்த வெற்றிக்கு பலர் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்தனர். பிப்ரவரி 6ஆம் நாள் மோத்திலால் நேரு மறைந்தார். கராச்சி காங்கிரஸ் மகாநாட்டில் காந்தியடிகள் காங்கிரசின் பிரதிநிதியாக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒரே பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய நாட்டின் தலைவர் மேலை நாட்டிற்கு மீண்டும் செல்ல தயாரானார். ஆகஸ்ட் 29 அன்று காந்தியடிகள் பம்பாயில் இருந்து கப்பலில் புறப்பட்டார். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டேன். முதல் உலகப் போருக்கு பின்னால் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லவில்லை. கப்பலில் காந்தி உற்சாகமாக இருந்தார். அன்றாட அலுவல்களை பார்த்துக் கொண்டார். குழந்தைகளிடம் அளவிற்கு அதிகமான அன்பை காட்டுவார். குழந்தைகளின் எளிமையை தன்னகத்தே கொண்டிருந்தார். குழந்தையுடன் குழந்தையாய் சிரித்தார். காந்தியடிகளும் அவருடன் சென்றவர்களும் லண்டன் வந்து சேர்ந்தனர். காந்தியடிகள் கவனத்தை சிதறடிக்காத வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார். சிரிப்பு வெடிகளை அள்ளி வீசிக் கொண்டிருந்தார். ரகசிய போலீஸ் அவரின் பாதுகாப்பு என்று கூறி சுற்றி நின்றிருந்தனர். அவர்களை தங்களின் குடும்ப உறுப்பினர் என்று கூறினார். அவரின் குழுவில் காந்தியடிகளின் மகன் தேவதாஸ் காந்தி, மீராபென் என்னும் மேடம் ஸ்லேவ், திருமதி சரோஜினி நாயுடு ஆகியோர். இடுப்பில் ஒரு வேட்டியும் மேலே ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்தார். செய்தியாளர்களிடம் பேசும்போது, நீங்கள் 4 உடைகள் ஒரே சமயத்தில் போட்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இதற்கு மேல் போடுவதற்கு வசதி இல்லை என்றார். இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். இந்த ஐரோப்பிய பயணத்தில் காந்தியடிகளை காண கூட்டம் அலை மோதியது. தன்னுடைய நாட்டை நேசிக்கிறேன் என்பதில் ஒருவன் பெருமை கொள்வதை விட தன் சக மனிதர்களை நேசிக்கிறேன் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்றார். ஏழைகள் அதிகம் பேர் வசிக்கும் கிங்ஸ்லி ஹால் என்னும் பகுதியில் தங்கியிருந்தார். ஆங்கில அறிஞர் பெர்னாட் ஷா காந்தியடிகளை சந்திக்க வந்தார். நீங்கள் பெரிய மகாத்மா, நான் சின்ன மகாத்மா என்று கூறினார். அடைமடையிலும் கூட்டம் காந்தியடிகளை காண குறைபிடித்து காத்திருந்தனர். லங்காஷேர் என்னும் பகுதிக்கு சென்றார் காந்தியடிகள். அவர் அங்கு தாக்கப்படுவாரோ என்ற அச்சம் நிலவியது. காந்தியடிகளின் கதர் இயக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த லங்காஷேர் என்னும் பகுதிதான். தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். காந்தி அந்த இடத்திற்கு சென்றார். தாக்குவார்கள் என்று எல்லோரும் நினைத்த அந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். 62 வயது இளைஞராய் நடந்து எவ்வளவு பேரை சந்திக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் சந்தித்தார். இங்கு 30 லட்சம் வேலை இல்லாதோர் இருந்தால் இந்தியாவில் 30 கோடி மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்.